அனைவருக்கும் வணக்கம். நான் விளாத்திக்குளம் தொகுதி வேட்பாளர் பாலாஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன். நேற்றைய தினம் இரவு 11 மணி அளவில் விளாத்திக்குளம் பெருநாளி விளக்கில் வச்சு என்எல்எஸ் அப்படிங்கிற தனியார் பேருந்தில் 37 லட்சம் ரூபா சிக்கியிருக்கு. இந்த சிக்கின பணம் யாருடையது அப்படின்னு பார்த்தா அந்த மார்க்கண்டையனோடது. மார்க்கண்டையனுடைய பினாமியாக இருக்கக்கூடிய நிழல் பினாமியாக இருக்கக்கூடிய சுப்பா ரெட்டியாரோட டிரைவர் அந்த பணத்தை எட்டு வந்திருக்காரு, ஒரு பேக்கில் வச்சு எட்டு வந்திருக்காரு. நேற்று நைட்டு பிடிபட்டிருக்கு. பிடிபட்டதுங்கிறத விட இது இன்னொன்று முக்கியமான வச்சுன்னா தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசமாக செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பிடிபட்ட பணம் சம்பந்தமாக எந்த செய்தி ஊடகங்களுக்குமே கொடுக்கல. அதுவும் மார்க்கண்டேயனோட அபிமானிகளாகவே இங்கே உள்ள செய்தியாளர்கள் மாறிட்டாங்க. மார்க்கண்டேயனுக்கு எதிராக ஒரு செய்தியை கூட பதிவு செய்ய மாட்டார்கள் இங்க உள்ள செய்தியாளர்கள். அவரிடம் மார்க்கண்டேயனிடம் பணம் பெற்றுக்கொண்டு இது போன்ற அவருக்கு எதிரான செய்தியை, அவருடைய பணம் பிடிபட்ட செய்தியை வெளியில் கூட சொல்லல. ஆகையினால இந்த செய்தியை மக்களுக்கு கடத்தி ஜனநாயக நாட்டில் இவ்வளவு மோசமா நடக்கிறது தேர்தல் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.